இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. இந்த வீடியோவில் OnePlus Wireless Z2 கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி செயல்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ளூ சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஆக்கி விட்டுரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி செக்ஷனை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணலாம். பேட்டரி செக்ஷனில் கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி அந்த டாப் கேப் அண்ட் பாட்டம் கேப் ரெண்டையுமே வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிடலாம். டிஸ்அசம்பிள் பண்ணோன்னே கேபிள் கைடை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து பிசிபி செக்ஷனில் இந்த சேம் ப்ரொசீஜர் தான். கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணி டாப் கேப் மற்றும் பாட்டம் கேப் ரெண்டையுமே வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிடுங்க. இந்த பிசிபி செக்ஷனை ரிமூவ் பண்ணும்போது மட்டும் ஹை ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க, ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆயிரும். அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஸ்பீக்கருடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்துட்டு டிஸ்அசம்பிள் பண்ணிடுங்க. இப்போது டிஸ்அசம்பிள் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிஸ்அசம்பிள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹோல் கேபிளும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேபிள் 5 கோர் கேபிள். இந்த கேபிள் ரெட்மி இயர்ஃபோன் 3.5mm ஜாக் இயர்ஃபோன்லேருந்து எடுத்தது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒயர் ரூட்டிங் எல்லாமே கொடுத்துடலாம். இந்த ஸ்பீக்கர் யூனிட்டில் நம்ம மெட்டல் கிளாம்ப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த மெட்டல் கிளாம்ப் என்ன பண்ணோம்னா ஸ்பீக்கருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப்பை வந்து கொடுக்கும். இந்த மெட்டல் கிளாம்ப் போடலைன்னா என்ன ஆகும்னா, யாராவது நம்ம ஒயரை பிடிச்சி இழுத்தாங்கன்னா இந்த ஒயரானது அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ அந்த மெட்டல் கிளாம்ப் மட்டும் போடக்கூடாது, மெட்டல் கிளாம்போட சேர்ந்து அதுக்கு வந்து ஒரு அப்ளை இன்சுலேஷனும் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மெட்டல் கிளாம்ப்பு ஸ்பீக்கருடைய டெர்மினலை வந்து ஷார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மெட்டல் கிளாம்ப் போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டேப்போ ஏதோ வந்து அப்ளை பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் ப்ராசஸ்ஸு. ஸோ ஹால் சென்சார் ப்ளஸ் ஆடியோ லைன் எல்லாத்தையுமே வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிசிபி செக்ஷனில் சென்சார் ப்ளஸ் ஆடியோ லைனை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய க்ளூ எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கேபிள்ஸையுமே டீசால்ட்ரிங் பண்ணிடுங்க. டெம்பரேச்சரை மிட் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. டீசால்ட்ரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சால்ட்ரிங் ப்ராசஸ் கொடுத்துங்க. ஆக்சுவலாக இதோடைய ஒயர் கோடிங் என்னென்னா ஃபஸ்ட்டு ரெட்டு, தென் கோல்டு, அதுக்கடுத்து H- வந்து பிளாக்கு, L+L- வந்து ஆடியோ லைன். ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேறு கலர் கோடிங் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம வந்து வேறு ஒரு கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபிளுக்கு ஏற்றாப்புல நம்ம அதை அடாப்ஷன் பண்ணிக்கணும். இதில் மோஸ்ட்லி என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது ஒரு சால்ட்ரிங்க்கும் இன்னொரு சால்ட்ரிங்க்கும் இடையில சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் பாத் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இன்கேஸ் ஏதாவது கான்டாக்ட் ஆனிச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆன் ஆஃபில் ப்ராப்ளம் வரும். செகண்டு பேட்டரி செக்ஷனில் நம்ம ரைட் ஆடியோவை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஆடியோ வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீக்கர் ரீசால்ட்ரிங். இந்த ஸ்பீக்கர் ரீசால்ட்ரிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா மைனூட்டாக உள்ளே அடங்கினாப்பில் அந்த ஸ்பீக்கரை வந்து வச்சுருக்காங்க. நம்ம சால்ட்ரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சால்ட்ரிங்கோடைய ஹீட்டு அந்த கார்னர் பாடி எல்லாமே டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் டாப் கார்னரில் சென்சார் லைன்ஸ் எல்லாமே வந்து சால்ட்ரிங் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் Z2ல் வந்து சென்சாரை வெளியில் எடுக்காமல் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. ஆன் ஆஃப் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, ஓகே. தென் இப்போது ஸ்பீக்கரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். த சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய டெர்மினல்லாம் டீசால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கரில் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. சால்ட்ரிங் கன்று கொண்டு போகிற ஓரியன்டேஷனை மட்டும் நீங்கள் கவனமாக செக் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஓரியன்டேஷன் மிஸ் ஆனிச்சுன்னா அந்த இருக்கக்கூடிய பாடி எல்லாத்தையுமே சால்ட்ரிங்கோடைய ஹீட்டு வந்து டேமேஜ் பண்ணிடுவோம். ஆஃப்டர் ரீசால்ட்ரிங் என்டையர் ஃபங்க்ஷனையுமே செக் பண்ணிங்க. ஆன் மற்றும் ஆஃப் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நீங்கள் செக் பண்ணிங்க. இதை குறைஞ்சது ஒரு 20 இல்லைன்னா 25 டைம்ஸ் ஆச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பிஃபோர் அசம்பிளிங் ஆடியோ லைனையுமே செக் பண்ணிங்க. ஏன்னா ஆஃப்டர் அசம்பிளிங் மறுபடியும் நீங்கள் டிஸ்அசம்பிள் பண்ணிங்கன்னா அகெயின் மோர் ஸ்க்ராச்சஸ் வந்து அப்பியர்ட் ஆகும். கம்ப்ளீட் அசம்பிள் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தோட ஜாயிண்ட்டையுமே ட்விஸ்ட்டு அண்டு டர்ன் பண்ணி பாருங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு பட்டன் செட். நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறீங்க? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய்.